அப்பா பத்தி சொல்ல நிறைய பேசலாம். ஏன்னா வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆசை. அவரு வந்து கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு பொண்ணுதான் வேணும், பொண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தவம் மாதிரி இருந்தாராம். அப்பதான் வந்து நான் பொறந்தேன். சோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இப்போ 27 வயசு ஆகுது. 27 வருஷமா ஒரு மனுஷன் என்ன திட்டினது கூட கிடையாது. ஒரு வார்த்தை கூட திட்டினது கிடையாது. நான் தான் திட்டுவேன். அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அப்பா அப்படி பண்ணாதீங்கப்பா, அதை அழுதுகிட்டே திட்டுவேன். எனக்கு என்ன வேணுமோ, உனக்கு இந்த பிஸ்கட் பிடிக்குமா, உனக்கு இந்த சாக்லேட் பிடிக்குமா, உனக்கு இந்த ட்ரெஸ் வேணுமா, உனக்கு அந்த ட்ரெஸ் வேணுமா, உடனே போய் வாங்கிட்டு வந்துருவாரு. எனக்காக நான் பர்ச்சேஸ் பண்றது எல்லாம் தாண்டி அவர் தான் பர்ச்சேஸ் பண்ணுவார். சின்ன வயசுல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லலாம். அவர் எனக்கு அப்பாவை தாண்டி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா 2 பேரும் தான் படத்துக்கு போவோம், 2 பேரும் தான் வந்து ஷாப்பிங் போவோம். அப்பெல்லாம் வந்து புதுக்கோட்டை திருச்சி 1 hour தானே டிராவல். சோ நாங்க திடீர்னு வந்து சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவ்னா நானும் அப்பா முதல் நாள் நைட்டே பிளான் பண்ணிடுவோம் எங்க மம்மிக்கு தெரியாம. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆமா, அப்பா வாப்பா நாளைக்கு திருச்சி போயிடலாம் அப்படி. எங்க அம்மா கிளம்பி ஸ்கூல் ஒர்க் போன உடனே மம்மி காலையில 9 o'clock ஸ்கூல்ல அவங்க கிளம்பிடுவாங்க. நாங்க 10 o'clock ட்ரெயின் பிடிச்சு அங்க இருந்து கிளம்பி திருச்சி போய் ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்க வருவோம். சோ அந்த மாதிரிதான் இருந்தாரு. ஆனா வந்து அவருக்கு ஒரு பெரிய ட்ராஜடி என்னன்னா, அது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ண ஒரு தருணம் என்னன்னா, நான் வந்து 12th படிக்கும் போதுதான் அவருக்கு திடீர்னு வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி எல்லாம் சந்தோஷமா சுதந்திரமா இருந்தாரோ அது எல்லாமே அப்படியே அடங்குனுச்சு ஒரு கட்டத்துல. ஓகே, அந்த அந்த ஒரு ஃபேஸ பார்க்கும்போது என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. எப்படியாவது இவரை தாண்டி வந்துடணும், எப்படியாவது இவர் தாண்டி வந்துடணும் அப்படின்றத மட்டும்தான் நாங்க யோசிச்சோம். அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டாரு. ஆனா இப்ப வரைக்குமே சரி, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. அந்த ஜோன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? அந்த மெடிசன் எடுக்கிறது அது அப்படிதான் அப்படி இருக்கும். அது பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு மெடிசன் அது இதுன்னு தாண்டி நம்ம வாழ்றதே வந்து நம்ம நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நமக்குன்னு போடுறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கணும்ன்றதுதான் நமக்கு நல்ல ஆசை. கரெக்டா? ஆனா அவர் இப்ப வரைக்கும் சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, நம்ம சாப்பிடுற சாப்பாடே சாப்பிட்டு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அவருக்கு எந்த ஸ்பைஸும் ஒத்துக்காது. ஆஃப்டர் ஹீமோ அண்ட் ரேடியேஷன்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு ஸ்பைஸான ஃபுட்டுமே ஒத்துக்காது. கொஞ்சம் ஸ்பைஸ் நீங்க போட்டீங்கன்னாலும் எரிய ஆரம்பிச்சிடும் அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து என் மைண்டை நானே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அவர் இது வரைக்கும் நம்மள ஒரு குழந்தையா பார்த்துட்டு இருந்திருக்கேன். இனிமே நம்ம அவரை ஒரு குழந்தையா ட்ரீட் பண்ணணும், நம்ம இனிமே அவரை வந்து ஒரு குழந்தையா தாங்கன்னு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் இங்க வந்து சீரியல் பண்ணும்போது அவருக்கு செம்ம ஹாப்பி. அவரெல்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம்னு தெரியாம இருந்தாரு. ஆனா நம்மள ஒரு இடத்துல பார்க்கும்போது நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படுறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு அதை விட எனக்கு பெரிய அவார்டு வேற எதுவுமே இல்லடா அப்படின்ற மாதிரி இருந்தது.